வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமை அரிசியில் தோசை தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 1 கப்பு சாமை அரிசி எடுத்து 10 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிவப்பரிசி பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ உளுந்து வந்து இதில் வந்து ஒரு 1/2 கப்பு கொஞ்சம் கூட தான் எடுத்திருக்கேன். நான் தோசை தான் வந்து பண்ண போகிறேன். இப்போ நாம் மெஷர்மெண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ உளுந்தை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடலாம். உளுந்து கொஞ்சம் அரைக்கும் போது ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். மிக்சியில் தான் நம்ம அரைக்கிறோம், இருந்தாலும் கொஞ்சம் உளுந்தானாலும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். நாம் பாருங்க, தண்ணி இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச உளுந்தை நாம் இதில் ஊற்றிக்கலாம். இந்த அரிசியை போட்டுக்கலாம். நம்ம இந்த அரிசியோடு சேர்த்து பாருங்கள், இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட வேண்டியது தான். மிக்சியில் நாம் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இதையும் நாம் மிக்சியில் வச்சு அரைச்சிடலாங்க. மிக்சியில் அரைச்சிட்டு நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த அரிசியை வந்து நம்ம இதில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் கலந்துட்டோம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இவ்வளோ உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கரைச்சி கொஞ்சம் ஊறுறதுக்கு வச்சுருவோம். நல்லா புளிக்கும். அது ஒரு 4 மணி நேரம் நம்ம புளிச்சதுக்கப்புறமா நாம் தோசை ஊற்ற வேண்டியது தான். இப்போ இதை நாம் ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுருவோம். நம்ம நல்லா நெய் தடவிக்கலாம். சுவையான சூப்பரான ஆரோக்கியமான தோசை நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா சாமை அரிசியை பொறுத்தவரை ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அரிசியை வந்து நம்ம தவிடு எடுக்காமல் வைக்கிறது தான் சிகப்பரிசின்னு சொல்லுவோம். இதில் தவிடு நல்லா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர் பார்த்தீங்களா. இதில் வந்து தயமின் சத்து இருக்குது. தயமின் வந்து நம்ம உடம்புக்கு தோலுக்கு தேவையான நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கறது தான் தயமின் சத்து. கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. மாவு செஞ்சு கொடுத்தோன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அவங்களுக்கு சர்க்கரையினோட அளவை வந்து இது கம்மி பண்ணி கொடுக்கும். நல்லா வேகட்டும். இப்போ எடுத்துட வேண்டியது. ஸ்லோ பண்ணிக்கணுங்க ஸ்டவ்வை. பாருங்க எவ்வளோ பெருசான அந்த ஒரு கரண்டி மாவு எவ்வளோ பெருசான தோசை. மில்லட்டை வச்சு நம்ம தோசையெல்லாம் பண்ணும்போது நாம் தயிர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் யூஸ் பண்ணலாம். தயிர் வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு புளிப்பாக வேணும், கொஞ்சம் புளிக்கணும், அவசரமாக நமக்கு வந்து தோசை போடணும் அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, தயிர் சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், இதுக்கு கடலைக்கறி, முட்டைக்கறி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே வந்து இந்த மில்லட்டுக்கு வந்து சூப்பரான ஒரு இது காம்பினேஷன் தாங்க. இது மாதிரி நீங்களும் வந்துட்டு வரகு, சாமை, திணை இந்த மாதிரி எல்லா விதமான மில்லட்லேயும் நீங்களும் தோசை, அப்புறம் வந்து அடை, உப்புமா, அப்புறம் வந்து கஞ்சி இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் செஞ்சு அவங்க குழந்தைகளை வந்து ஆரோக்கியமான குழந்தைகளாகவும் அழகான குழந்தைகளாகவும் வளர்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய உதவியை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பாரம்பரிய உணவுகளை நம்ம
தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு போகணுங்க. நம்ம தலைமுறைகள் வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது தான் நாம் வாழ்ந்ததுக்கான அடையாளம். நம்ம ஆரோக்கியமான குழந்தைகள் தான் அறிவான குழந்தைகளாக இருப்பாங்க. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட். தேங்க்யூ ஃபார் ஆல்.